இந்த கேள்விக்கு என்ன கரெக்டாக பதில் சொல்லுங்க. சரியா? ஒரு 41 வயசு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னா தெரியுமா? அவங்க அப்பாவுக்கும் சுகர் கிடையாதான், அம்மாவுக்கும் சுகர் கிடையாதான். சரியா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா 3 நேரம் அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்களாம். அதான் முக்கியமான விஷயம். 3 நேரம் வீட்டில் சாப்பிடுவாங்களாம். சரியான உடல் எடை, ஓவர் வெயிட், உடல் பருமனும் கிடையாது. அப்படி இருந்த பிறகு கூட சிகரெட்டு பழக்கமும் கிடையாது, அவங்களுக்கு மது அருந்து பழக்கமும் கிடையாது. மது அருந்து பழக்கமும் கிடையாது. ஆனால் என்ன என்ன தொழில் பண்ணுறாங்க தெரியுமா? கடலில் மீன் பிடிக்கிற தொழில். அப்படி பண்ண பிறகு கூட இப்போ சுகருக்கு இன்சுலின் போட்டுட்ருக்காங்களா, மாத்திரையும் போட்டுட்ருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. அவங்க பண்ணுற தொழில் என்னது? கடலில் மீன் பிடிக்கிற தொழில். அப்போ எவ்வளோ கடின உடற்பயிற்சி, கடின எவ்வளோ உடல் உழைப்பு இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் ஏன் சுகர் வந்திருக்கவே கூடாது அவங்களுக்கு? இங்கே பாருங்க, கடலில் மீன் பண்ண பிடிக்கிற ஆளுக்கு எவ்வளோ கடின உடல் உழைப்பு இருக்கும். 3 நேரம் வீட்டில் சாப்பிட்றாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் கிடையாது, சிகரெட்டு பழக்கம் கிடையாது, தண்ணி அடிக்கிற பழக்கம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தப்பறம் ஏன் சுகருக்கு மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இது எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, ஒரே ஒன்று தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுக்கலன்னு வைங்களேன். பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுக்கலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்க போகிறதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணனால, நடைபயிற்சி மட்டும் பண்ண யாராவது சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை, இல்லை இன்சுலின் ஏதாவது நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணனால. சரியா? இன்னொரு கேள்வி, சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்க சார். இந்த பெரியவங்களுக்கு இந்த தம்பியை பாருங்க, மொத்தம் 70 கிலோ வீட்டுக்கு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. அந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் என்னது? ஒன்லி பேலன்ஸ்ட் டயட். ஒன்லி பேலன்ஸ்டு டயட். எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன், கேள்வி கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. கரெக்டாக இருக்கணும் கேட்ட கேள்வி. ஸ்டே டியூன்.